हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்று மீராவனுடைய சரித்திரம் மீண்டும் பார்ப்போம். இப்போ யார் தன்னுடைய பின்னாடி இருந்து தன்னுடைய கண்களை பொத்தினது அப்படின்னு சொல்லிட்டு மீரா பார்த்துட்டே இருக்கா. யாரு அப்படின்னு யாருன்னு குரல் கொடுக்குறா. ஆனால் அவளுக்கு ஷாம் சுந்தர் சக்கி தான் யாரோ தன்னுடைய கண்ணை பொத்தி இருக்கான்னு தான் அவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே அவளுக்கு ஷாம் சுந்தரனுடைய அங்க சுகந்த வாசனை வீசுறது. ஹரே, என்னுடைய பிரியத்தமனுடைய அங்க சுகந்தம், அந்த வனமால அவனுடைய வாசனைனா வருது. அப்போ இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான் போல இருக்கு ஷாம் அப்படின்னு நினச்சிக்கிறா. சரி, இங்கே பக்கத்தில் தானே என் பிரியத்தம், எங்கே இருக்கிறார், இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறா. யாரை சக்கின்னு இத்தனை நாள் கையை பிடிச்சி இழுத்து இவ்வளோ நேரம் பேசினாலோ சக்கி இல்லை, ஆனால் அது ஷியாம சுந்தர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹே மேர பியாரா, ஏ கிரிதர் அப்படின்னு அப்படியே கண்லேருந்து நீதான் வழியறது. எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஷியாம் சுந்தர் என்ன பண்ணார், உடனே தன்னுடைய 2 கையை நீட்டி மீராவை ஆலிங்கனம் பண்ணுறதுக்கு தன்னுடைய கைகளை நீட்டுறார். மீராவும் 2 கைகளையும் ஒசத்துறா. ஆனால் அதுக்குள்ளே பகவான் மறைஞ்சு போயிட்டார். உடனே அவளால் தாபம் தாங்க முடியல. மீரா ஹே பியாரா, எங்கே போனேன், ஏன் என்னை இந்த மாதிரி வாட்டி வருத்துறேள், இந்த பக்கம் சுகந்தமான வாசனை வருது அப்படின்னு அந்த பக்கம் திரும்பினேன், அந்த பக்கம் சுகந்தமான வாசனை வருதுன்றதுக்காக இந்த பக்கம் திரும்பினேன். நான் யாருன்னு சொல்லி தான் பார்க்கறதுக்குள்ள இப்படி கைகளை 2ஐயும் தூக்கி எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு ஒரு நிமிஷத்துல இப்படி மறைஞ்சு போயிட்டேலே, மரகிரிதர் அப்படின்னு கத்துறா, பிரதாபிக்கிறா, அழறா. அப்படியே மூர்ச்சிட்டு கீழே விழுந்துட்டா. உடனே தாசிகள்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே மீரா சொன்னா, நான் இத்தனை நேரம் இங்கே ஷாம் என் பக்கத்துலேயே தான் இருந்தார், ஆனால் அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறா மீரா. உடனே நான் சகி அப்படின்னு தான் நினச்சிட்டேன், அப்படி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் பல நாட்களுக்கு பிறகு இப்போ என் பக்கத்தில் என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு என்னை இப்படி துக்கக்கடலில் ஆழ்த்திட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழறா. உடனே சகிகள்லாம் சொல்கிறா, பாய்ஸா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே யாருமே வரல. உடனே மீரா சொன்னா, இல்லை நீங்கள் தயவு செஞ்சு தேடுங்கோ, எதிர்க்க ஒரு குஞ்சம் தெரியறதே, அந்த குஞ்சத்தில் இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வாங்குலேன் அப்படின்னு திரும்பியும் அழுது மூர்ச்சித்து விழறா. இது மாதிரி பல தடவை பல அனுபவங்கள். அந்த அனுபவங்களெல்லாம் கூற ஆரம்பித்தா அது ஒரு தனியாக அந்த அனுபவமே ஒரு சரித்திரமாயிடும். 25 வருஷங்கள் மீரா பிருந்தாவனத்தில் இருந்திருக்கானா எத்தனை அனுபவங்கள் ஆயிருக்கும். அதை சிலவற்றை தான் இப்போ மகாராஜ் வர்ணிச்சிருக்காரு. அதுக்கே இத்தனை எபிசோடு ஆயிடுத்து. மீராவுக்கு எப்போ தரிசனம் ஆப்போறது அப்படின்னு கதறா. ஆனால் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு மகாராஜ் சொல்கிறார், நாமே ஒரு கோபியாக மாறி மீராவனுடைய கதையை கேட்கும்போது தான் அவளுடைய வேதனைகள், அந்த கதையினுடைய சுவாரம்சம் எல்லாமே புரியும். அதுக்கு தேவை என்ன அப்படின்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நாம் அனவரதம் ஜபிக்கிறதுனாலே நாமே கோபி ஆகிடுவோம். இது சாக்ஷாத் மகாபிரபுவனுடைய ஆக்னே. அப்போ இந்த மனத்தில் இருக்கிற அழுக்கு என்னைக்கு பூரா தீர்றதோ அன்னைக்கு பகவானுடைய தரிசனம் நமக்கும் ஏற்படும். அப்போ அதுக்கு ஒரே வழி சாதனம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். இதுவே நம்மளை கோபியாக்கி விடும். இந்த நாமமே நம்மளை பிருந்தாவன வாசத்துக்கு அதிகாரியாக ஆக்கிடும். இந்த நாமமே நம்மளுடைய அந்தக்கரண மலினத்தை அகற்றிவிடும். இந்த நாமம் ஒன்றே நம்மளை ஹரி அருகில் எடுத்துன்னு போய் சேர்த்துடும். இப்படி மீராபாய்க்கு பெரிய பெரிய திவ்ய அனுபவங்கள் ஆயிண்டே தான் இருக்குது. மீரா எப்போவுமே ஹோலிக்காக பர்சானா போகிற வழக்கம் உண்டு. அப்படி இந்த வருஷம் அந்த பர்சானா லட்டுமார் ஹோலி அப்படின்பா, அந்த ஹோலிக்கு ரொம்ப அனுபவிப்பா. அந்த ஹோலிக்கு போகிற வழக்கம் இருக்கிறதுனால அப்போ நந்தகாவுலேருந்து மன்சுகா வரான். ராதாராணி அவனை ஸ்வாகதம் பண்ணணுன்றதுக்காக ராதாராணியே ஸ்வயம் கிளம்பி வருவா. அன்றைய தினம்தான் மீராபாயும் இங்கே போகிற வழக்கம் உண்டு. ஏகப்பட்ட கோப சிறுவர்கள் நந்தகாவிலேருந்து கும்பலாக இந்த லட்டுமார் ஹோலிக்காக வர வழக்கம் உண்டு. அப்போ மீராபாய் அந்த லீலாவை பார்க்கறதுக்காக வேண்டி அங்கே அப்படியே தியானத்தில் உட்காந்துன்றா. மீராபாய் அங்கேயும் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தோடனே அவளுக்கு ஷியாம் உடனே எதிர்க்க பிரத்யக்ஷம் ஆறாம். கோப சகாக்களோட ஒரு கையில் குலால், அந்த ரோஸ் வாட்டர், அந்த பீச்சாங்குழலை வச்சுட்டு பர்சானா போயின்னு இருக்கா.
சகாக்கள்லாம் பாடிண்டே போறா. பாகு கேலன்னு பர்சானா ஆயேஹ நட்டுவர் நந்தகுமார் ஆயேஹ நட்டுவர் நந்த கிஷோர் அப்படின்னு பாடிண்டே வரா. இன்னைக்கு ராதா மாதவ யுகலம் ஓலி விளையாடுவா. அந்த விளையாடும்போது நான் இன்னைக்கு பிரியாவர்ஜினுடைய பட்சத்தில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா அந்த பாவத்திலேயே அவள் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி இப்போ ஷியாம் என்ன பண்ணுறான், ஒரு பீச்சாங்குள்ள எடுத்துகிட்டு வரான். மீராவுக்கு அது தெரியாது. மீரா திரும்பி பார்க்குறா. பார்த்தா அரே மேர பிரியத்தம், ஆஹா கிரிதர் பின்னாடியே வந்துட்டு இருக்கானே, இன்னும் ஹோலி விளையாட்டே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அந்த குலால இப்போ மீராபாய் மேலே பீச்சுறான் கிரிதர். மீராபாயினுடைய சுனரியை பிடிச்சி இழுத்தான் ஷியாம். அவளை தான் அந்த சுனரி பகவானுடைய கையில் வந்துட்டு அதை எடுத்துட்டு ஓடுறான் ஷியாம். உடனே மீரா பின்னாடியே ஓடுறான். என்னுடைய சுனரி எங்கே போகிற ஷியாமசுந்தரா, என்னுடைய சுனரியை கொடுத்துட்டு போ அப்படின்னு மீரா ஷியாமசுந்தரா என் சுனரியை குடு அப்படின்னு கத்தின்ண்டே பின்னாடி ஓடி வரதை பார்த்த உடனே இப்போ ஷியாமசுந்தர் என்ன பண்ணால் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டான். உடனே மீராபாய் அங்கேயே ஓடி வரா. மூடி இப்போ ஷியாமசுந்தர் இந்த மரத்தை பின்னாடி தான் ஒழிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னோடனே மரத்தை சுற்றி அப்படி ஓட வர. அதுக்குள்ளே இப்போ ஷியாம் சுந்தர் ஓட, மீரா ஓட, பின்னாடியே ஓட, இப்படியே ரெண்டு பேரும் சுற்றி வர, என் சுனரியை குடு கிருஷ்ணா, என் சுனரியை கொடுப்பா அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்குள்ளே மீரா துரத்தின் ஓடி வரதை பார்த்த உடனே பகவான் என்ன பண்ணார், உடனே அந்த சுனரியை அப்படியே ஆகாசத்தில் அப்படியே தூக்கி பறக்க விட்டார். உடனே மீரா அதை பிடிக்கிறதுக்காக ஓடுறா. அவளால் அதை பிடிக்க முடியல. இப்போ மீரா என்ன பண்ணா, எதிர்பாராத சமயத்தில் அப்படியே திரும்பி கிருஷ்ணனுடைய கழுத்தில் இருக்கிற அந்த பீதாம்பரத்தை பிடிச்சு இழுத்துட்டா. இப்போ பீதாம்பரம் மீராவுடைய கைக்கு வந்த உடனே மீரா கைக்கு பீதாம்பரம் வந்த உடனே இப்போ மீரா பீதாம்பரத்தை கையில் வச்சுடு ஓடுறா. உடனே கண்ணன், மீரா நில்லு என் பீதாம்பரத்தை குடு அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த பீதாம்பரத்தை எடுத்துட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சு நேராக ராதாவனுடைய மகளுக்குள்ளே நுழைஞ்சிட்டா மீரா. உடனே ராதாராணி ரங்கிலி கலி அங்கே தானே ஹோலி விளையாடணும்னு நின்றுருக்கா. இப்போ கண்ணன் வரல, இன்னும் ஹோலி விளையாட்ட ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே மீராபாய் ராதாவுக்கு அருகில் ஓடி வந்தோடனே மீராவை பார்த்தோடனே ராதாராணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருது. ராதாராணியுடைய காலில் மீரா விழுந்து வணங்குறா. உடனே ராதா ரே மாதவி, இன்னைக்கு என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டா. உடனே மீரா சொன்னா, நானா ஷிஜி இன்னைக்கு ஷியாம் சுந்தர் என்னோட விளையாடிட்டு என்னுடைய சுனரியை அப்படியே பிடுங்கி ஓடிட்டார். நான் பின்னாடியே ஓடி போய் கேட்டேன், கொடுக்கல, அதை ஆகாசத்தில் பறக்க விட்டுட்டான் கிரிதர். அதனால் நான் என்ன பண்ணேன், ஷியாம் சுந்தரத்தினுடைய பீதாம்பரத்தை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். இதோ பாருங்கோ அந்த பீதாம்பரம் அப்படின்னே ராதா சொன்னா. சகிகளே, இன்னைக்கு விளையாட்டில் எல்லாம் ஒன்று கூடி ஷியாம சுந்தரம் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னோடனே லலிதா சகி சொல்ல ஆரம்பித்தா, மீரா இன்னைக்கு நீ தான் விளையாட்டில் முதல்ல போகணும். இந்த பீதாம்பரத்தை நீ தான் மேலே சுழற்றி வீசணும், வீசி காட்டணும். அவ்வளோதான், நீ வீசிடக்கூடாது, வீசி காட்டணும். அப்போது அதை மீண்டும் அவன் பெற்றுக்கணுன்றதுக்காக வேண்டி ஷியாம் சுந்தர் உன்னண்ட ஓடி வருவான். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், கண்ணனை அப்படியே சூழ்ந்துண்டு அவனை நம்ம பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விளையாட்டில் மீராபாயை முன்னிலைப்படுத்துகிறா ராதையும் சகிகளும் சேர்ந்துண்டு. இப்போ மீராவும் என்ன பண்ணா, பீதாம்பரத்தை ராதை சொன்ன மாதிரி ஆகாயத்தை நோக்கி அப்படி சுழற்றி காண்பிக்கிறா. இப்போ ஷியாம் சுந்தர் பார்த்துட்டான். உடனே மீரா என்ன பண்ணா, தன்னுடைய கட்டவரில் தூக்கி இப்படி இந்த குழந்தைகள்லாம் காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி காமிச்சு அதான் ஜெயிச்சேன்ற மாதிரி காமிக்கிறா. இப்போ கண்ணன் என்ன பண்ணா, அப்படியே பாஞ்சு ஓடி வந்தான். அப்படியே அந்த அவளுக்கு மத்தியில் அப்படியே குதிச்சான். பீதாம்பரத்தை அப்படியே திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக இப்போ சகிகள்லாம் என்ன பண்ணா, அப்படியே கும்பலாக சுற்றி வளைச்சிட்டா. இப்போ ஷியாம் சுந்தரை எல்லாருமா சேர்ந்து பிடிச்சிட்டா. இப்போ என்ன பண்ணா, அந்த ஹோலி இன்னைக்கு இவா எல்லாருமா சேர்ந்துண்டு ராதை சகிகள் மீரா எல்லாரும் சேர்ந்துட்டு ஹோலி பூசி விடுறா. நீ கருப்பாக தானே இருக்க ஷியாம் சுந்தர், இன்னைக்கு நாங்கள் உனக்கு நிறைய கேசர் பூசி விடுறோம், இன்னைக்கு மட்டும் நீ வெள்ளையாக இருக்கு அப்படியா, சரின்னு எல்லாம் கைத்தட்டி ஓன்னு கொல்லுன்னு சிரிக்கிறா. அது மட்டும் இல்லை,
இன்னைக்கு முன்ன திருடன் இத்தனை நாளாக எங்களுக்கு சோறாவாக தானே இருந்துன்ற திருடனாக தானே இருந்தத, இன்னைக்கு முன்ன திருடியாக நாங்கள் மாற்றி காமிக்கிறோம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணா, ஒரு சக்கி ஓடி போனால் ஒரு சுண்டரி கொண்டு, ஒரு சக்கி என் லெஹங்கா கொண்டு வரா, ஒரு சக்கி டீக்கா எடுத்துன்னு வந்தா, ஒரு சக்கி நத்து புல்லக்கு எடுத்துன்னு வந்தா, ஒரு சக்கி காலுக்கு கொலுசு எடுத்துன்னு வந்தா. இப்போ எல்லாரும் ஷியாம் சுந்தருக்கு லெஹங்கா அணிவிச்சு சுனரியை போட்டு டீக்கா வச்சு நத்தை மூக்கில் மாட்டி விட்டு ஸ்ரீஜி பக்கத்தில் அழிச்சுட்டு போனால், அதே நேரத்தில் இங்கே லலிதா விஷாக்கா ஸ்ரீஜிக்கு கிருஷ்ணனுடைய ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து அணிவிச்சு ராதைக்கு வந்து மோர் முக்குட்ட தாரணம் பண்ணி வனமாலா எல்லாம் போட்டு இப்போ ராதையை கிருஷ்ணனாக மாற்றி அலங்காரம் பண்ணி இப்போ கிருஷ்ணன் ராதையாகவும் ராதை கிருஷ்ணனாகவும் அலங்காரம் பண்ணி இன்னைக்கு ராதாராணி சாம்வாரி ஆகி அப்படியே வந்து நின்றுட்டா. ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சா. இப்போ லலிதா வந்து ராதாவுக்கு ஜாடை காட்டினான். இப்போ மீரா என்ன பண்ணா, இவ ரெண்டு பேருக்கும் பின்னாடி போய் மெல்லமாக இவருடைய சுனரியையும் அவளுடைய பீதாம்பரத்தையும் எடுத்து ஒன்று சேர அப்படியே முடி போட்டு விட்டான். இதை வந்து அவள் கட்ஜோடு அப்படின்பா. அந்த கட்டி அந்த ரெண்டு பேருடைய பீத்தாம்பரத்தையும் இந்த சுனரியையும் சேர்த்து முடி போட்டுட்டா. இது மாதிரியே இவள் ரெண்டு பேரும் என்னென்னைக்கும் யுக யுகமாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுண்டா. நீங்கள் இந்த முடிச்சா அவுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா மீராபாய். இப்போ யுகல ஜோடி ரெண்டு பேரும் ரொம்ப பிரசன்னமாக ஆயிட்டா. இப்போ மீரா முன்பக்கம் வந்து ரெண்டு பேர் காலையும் விழுந்து வணங்கினா. லலிதாஜி வந்து இப்போது ரெண்டு பேருக்கும் போக எடுத்துன்னு வந்து வச்சு அந்த போக அவளை சாப்பிட வைக்கிறா. மீதி சகிகள்லாம் சேர்ந்துட்டு ஆரத்தி எடுக்கிறா. இப்போ ஸ்ரீஜி வந்து மீராவை பக்கத்தில் கூப்பிட்டா, அரே மாதவி, இன்னைக்கு ஹோலி விளையாட்டில் நீ தான் ஜெயிச்ச சரியா அப்படின்னு மாதவியை பார்த்து சிரிக்கிறா. உடனே மாதவி சொன்னா, அவள் வந்து திரும்பியும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா. அவளுடைய சரணத்தை ரெண்டு பேருடைய சரணத்துக்கும் முத்தம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனால் அந்த சமயம் அவள் நினச்ச அடுத்த க்ஷணம் அப்படியே இந்த காட்சி, அந்த ஜாக்கி, இந்த நிகழ்வு அப்படியே மறைஞ்சு போயிடுது. அந்த தியானம் கலைஞ்சிடுத்தோடனே மீரா ராதா குண்ட நோக்கி ஓடினா. அப்படியே என்னை தவிக்க விட்டுட்டு எங்கே போயிட்டேன் பிரியா பிரீத்தம் மெரகிரிதர் எங்கே போன கிருஷ்ணா கிரிதரா அப்படின்னு சொல்லிட்டு அலறா, பிரலாபிக்கிறா. இப்போ சம்பகா மங்களா அவள் ரெண்டு பேரும் எங்கே நீ பாரு எங்கே பார்க்குற, என்ன யார் குலால் போட்டது, என்ன ஆச்சு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே மங்களா சொன்னால், ஏதோ இடைய சிறுவர்கள் தானே போயின்னு இருக்கா. உடனே மீரா சொன்னால், இல்லை அந்த இடைய சிறுவர்களுக்கு மத்தியில் என்னுடைய நந்தலாலாவும் போயின்னு இருக்கான். அதோ பார் அந்த கோப்பார்கள் மத்தியில் இந்த ஸ்ரீ ராதாராணி பார்த்தியா, ஏ கோவிந்த் ஏ ஸ்ரீஜி, நீங்கள் என்னை சேர்த்துக்கோங்க, என்னுடைய மனசில் மரண வேதனை ஏற்படுறது, இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படி பிரிஞ்சு வாழணும், என்னுடைய விரகம் தாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்தா. இன்றைக்கி 3 நாளாக பர்சானாலேயே அப்படியே மூர்ச்சாகி விழுந்தவ திரும்பவே இல்லை. இன்னும் மூர்ச்சையிலேருந்து சுதாரிக்கலை. சில சமயம் இப்போல்லாம் வந்து அடிக்கடி மூர்ச்சையை விழுந்துருவா. இந்த பிரக்னை திரும்புறதுக்கு சில சமயத்தில் 8 நாள் கூட ஆறுது. அழறா அப்படி அழறா. அந்த பிரேமையை வந்து வர்ணிக்கவே முடியாது. இது பிரேமிகளினுடைய சரித்திரம். இதை கேட்குறதே ரொம்ப துர்லபம். இந்த சரித்திரம் வந்து ரொம்ப அற்புதமான சரித்திரம். இதை புரிஞ்சுக்கிறது ஆனால் ரொம்ப கடினம். சம்சார சுகத்திலேயே மூழ்கி சம்சார துக்கத்துக்காகவே அழுது வாழற நமக்கு இந்த மீரா பிரேமியினுடைய நிலைமையை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவள் லீல ரசங்களில் மூழ்கி நாம ரசத்தில் மூழ்கி என்னைக்கு நான் வந்து அந்த ஷாமோட சேர்ற நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம், அந்த அழுக, அந்த விரகம் இது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் வருது. மீரா மூர்ச்சையிலேருந்து தெளியவே இல்லை. அந்த பிரேம தசை அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்றார் மகாராஜ். இந்த மனுஷ சரீரம் பகவான் கொடுத்து நம்மளை இந்த பூலோகத்தில் சரீரம் கொடுத்ததுக்கு காரணம் இந்த பகவானுடைய பிரேம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் அவனை அடையணுக்காக
சகல பிரயத்தனங்களும் படணுன்றதுக்காக தான் இந்த சரீரத்தை பகவான் கொடுத்துருக்கான். ஆனால் யார் இதை புரிஞ்சுண்டு ராதா கோவிந்தனை சதா பஜிக்கிறாளோ அவளே சுக்கி. இப்படி இந்த விரகம் மீராவுக்கு 25 வருஷம் கழிந்து போய் மீராவினுடைய சரித்திரம் சாகர் கடல். இப்படி அவளுடைய விரகம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகிற இந்த மீராவினுடைய சரித்திரம் கேட்க கேட்க அதை உணர உணர அந்த பக்தனுடைய பிரேமையும் பக்தியும் ஞானமும் அனந்தமாயிடும். இதில் இந்த பக்த விஷயத்தில் எல்லாமே அனந்த் தான். பிரேம் ஜப் அனந்த் ஹோகையா, ரோமு ரோமு சந்து ஹோகையா. இப்போ 25 வருஷம் கழிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு சம்பக்கலதா வந்தா மீராவை பார்க்க. மீரா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனா. மீரா நமஸ்காரம் பண்ணா. அம்மா, எனக்கு என்ன ஆக்ஞையிட போறேள் அப்படின்னு மீரா கேட்டா. இதுக்கு சம்பக்கலதா சொன்னா, ஷியாம் சுந்தர் சொல்கிறான், அவனுடைய சரணத்தில் உனக்கு ஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்காகவே தான் இப்போ என்னை அனுப்பிச்சும் வச்சுருக்கான் அப்படின்னோடனே மீரா, இன்னும் எத்தனை நாள் அம்மா நான் இந்த மாதிரி விரகத்தை அனுபவிக்கணும்? என்னால் பொறுக்க முடியல. பகவத் விரகம் என்னை போட்டு வாட்டுறது. இனி என்னால் வாழவே முடியாது. இந்த விளையாட்டு இன்னும் எத்தனை நாள் தொடர போகிறது? இப்படி மறைஞ்சு விளையாடி இப்படி என்னை தவிக்க விடுறதுல அவனுக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பித்தா. உடனே சம்பக்கலதா சொன்னா, நான் இப்போ செய்தி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ முதல்ல பொறுமையாக நான் பேசுகிறத கேட். பகவான் இப்போ உனக்கு ஒரு ஆக்ஞை இட்டிருக்கார். உடனே மீரா ஆக்ஞையா? என்ன ஆக்ஞையா சொல்லுங்க. உடனே சம்பக்கலதா சொன்னா, ஷியாம் சுந்தர் சொல்கிறான், உன்னை பிருந்தாவனத்துலேருந்து கிளம்பி துவாரகா போக சொல்லி ஆக்ஞாபிச்சிருக்கான். உடனே மீரா துவாரகாவா? என்னால் முடியாது. இன்னும் ஒரு விளையாட்டா? நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு அழறா. உடனே சம்பக்கலதா சொன்னா, ஆனால் ஷியாம் சுந்தர் அங்கே வந்தால் தான் உன்னை ஸ்வீகரிப்பானாம். மீரா, உன்னுடைய பூர்வ ஜென்மத்தை நீ நினச்சிப்பார். முதல் நாள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பூர்வ ஜென்ம பிருத்தாந்தம், அதை நீ நினைவுக்கு கொண்டு வா மீராபாய். குருஷேத்திர மிலன் அந்த சமயத்தில் ராதாராணியோட நீ ருக்மிணி மகளுக்கு போன இல்லையா? அப்போ மாதவியினுடைய மனசில் அப்போ என்ன தோணித்து அப்படின்னா, நானும் ஒரு நாள் ஷியாம் சுந்தருடைய ராணியானா இது போன்ற மகளில் இவ்வளவு வைபவங்களோட வாழலாமே அப்படின்னு உனக்கு தோன்றியது அல்லவா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீ ராணியாக ஆகணும்னு ஆசைப்பட்ட இல்லையா அந்த ஒரு நிமிடம். அதனால் உன்னுடைய உபாசனா பதிபாவனால தான் இருக்குது. அப்போ பதிபாவத்தில் நீ பகவானை உபாசிச்ச அப்படின்னா அதுக்கு ஸ்தானம் பிருந்தாவனம் கிடையாது. இங்கே பிரேம பாவம் தான், கோபி பாவம் தான். அதனால் உன்னுடைய பாவமும் பதி பாவம். அதனால் நீ அந்த பாவத்தில் பகவானை உபாசித்ததுனால அதுக்கு ஸ்தானம் துவாரகா தான். அதனால் ஏன்னா உனக்கு உள்ளூர பகவானுடைய ஐஸ்வர்யத்தில் ஆகர்ஷணம் ஏற்பட்டது. அதனால் நீ என்ன விரும்பினியோ அந்த பிராப்தி அங்கே தான் உனக்கு கிடைக்கும், இங்கே பிருந்தாவனத்தில் கிடைக்காது. அதனால் நீ உடனே கிளம்பி துவாரகா போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சம்பக்கலதா அதிருஷ்யமாயிட்டா, மறைந்து போயிட்டா. மீரா இப்போ அழ ஆரம்பிச்சா பெருசா. அப்புறம் தாசிகள் கிட்ட சொன்னா. அப்போ தாசிகள் என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே மீரா சொன்னா, இல்லை இது பிரியத்தம்மனுடைய ஆக்ஞை, கிரிதரனுடைய ஆக்ஞை, நான் துவாரகா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஆயிட்டா. நினச்சி பாருங்கோ, எங்கே பிருந்தாவனம் எங்கே துவாரகா. மீராபாய் இப்போ துவாரகா பயணம் கிளம்பிட்டா. நடந்து நடந்து நடந்து, வாகனமா இல்லை காலில் செருப்பா இல்லை செலவு செய்யல கையில் பணமா, ரோட்டிக்கு விவஸ்தா கிடையாது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய 2 கைகள்லேயும் அந்த கிரிதரை தூக்கிண்டா. தோள்பட்டையில் அந்த ஜோல்னா பையன் உன்னை மாட்டின்டா. பின்னாடியே தாசிகளும் போகிறா. அப்போ ஒரு கீர்த்தனை, அற்புதமான கீர்த்தனை. ऐसी लागी लगन मीरा हो गई मगन, वो तो गली गली हरि गुण गाने लगी. ऐसी लागी लगन महलों में पली वन के जोगन चली, मीरा रानी दीवानी कहाने लगी. ऐसी लागी लगन मीरा हो गई मगन. राणा राणा ने विष दिया मानो अमृत पिया, मीरा गोविंद गोपाल गाने लगी.
रगी संतों के संग रंगी मोगन के रंग, मीरा प्रेमी प्रीतम को मनाने लगी, ऐसी लागी लगन मीरा हो गई मगन। हो तो गली गली हरि गुण गाने लगी, कोई रोके नगी कोई टोके नगी, मीरा महलों के तज सब जाने लगी, दुख लाको चहे मुह गोविंद कहे, अब सागर में चरिता समाने लगी, हो तो गली गली हरि गुण गाने लगी, ऐसी लागी लगन मीरा हो गई मगन, हो तो गली गली हरि गुण गाने लगी। இப்படி மீரா உன்னுடைய கடைசி யாத்திரை துவாரகாவை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கா. வாழ்க்கை போயிட்டே இருக்கு. பல மாதங்கள் நடந்து 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 பல மாதங்களாக நடந்துட்டுருக்கா துவாரகாவை நோக்கி. இப்போது துவாரகா வந்து சேர்ந்துட்டா மீரா. இன்றைக்கும் அந்த ஸ்தானம் இருக்குது. எங்கே மீராபாய் வாசம் பண்ணாலும் கோமதி துவாரகா, பேட் துவாரகா, இந்த 2 இடத்துல தான் அவள் வாசம் பண்ணா. கோமதி துவாரகாவில் வந்து சங்கம் காட்டுன்னு ஒரு காட் இருக்குது. அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல தான் கோமதியும் கடலும் சங்கமிக்கிற இடம். அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அங்கே தான் இருந்துட்டு இருந்தா மீரா. அதுதான் அவளுடைய பஜன் ஸ்தலி. அங்கிருந்து தான் அவளுடைய பஜனை சாதனையை பண்ணுவாள். அப்போ அடிக்கடி சொல்லுவாள், இந்த கோமதி நதி எப்படி போய் அந்த கடலோட கலக்கிறதோ அதுபோல் பக்தையான நானும் அந்த பகவானோட கலக்கிற நாள் என்றைக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. 10 அடி உயரத்துக்கு அலை எழும்பும், குளிர் காற்று வீசும், அப்படியே தண்ணீர் அப்படியே மேலே அடிக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் அவள் சாதனை பண்ணிட்டு இருந்தா. அப்போ சகிகள் கேட்டால், ஏதாவது ஒரு மண் வீடாவது குடிசையாவது எடுத்துட்டு நம்ம வாசம் பண்ணலாமே அப்படின்றா. பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னா மீரா. அதுக்கு அப்பா சொன்னால், நாங்கள் 4 வீட்டில் வேலை பார்த்தாவது நம்ம ஒரு இடத்துல இடம் எடுத்து தங்குவோம். நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டோம். அத்தியந்த இந்த ஜீவனம் பூரா நாங்கள் உன்னுடைய சேவையில் தான் இருப்போம் தாசிகளா. ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு எங்கள் மனசு சகிக்கலை. நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா கோமதி நதியும் கடலும் எப்படி கலக்கிறதோ அதுபோல் பகவானும் பக்தனும் ஒன்று சேர்ற நம்பிக்கை எனக்கு இங்கே தான் பிறக்கிறது அப்படின்னு அவாகிட்ட சொல்லுவா. பிரியத்தமோட பேசுவா. காக்கைகளெல்லாம் பார்த்து பேசுவா. ராப்பகல் அழுவா. இப்போ பேட் துவாரிகா வந்துட்டா. கடற்கரையிலேயே அப்படியே மணிக்கணக்காக விழுந்து கிடப்பா. அந்த சமயம் மகா விரகத்தில் இருந்தா மீரா. அதை வர்ணிக்கவே முடியாது அப்படின்றார் மகாராஜ். ஏ கோவிந்த், என்னை உன்னுடைய சரணத்தில் சேர்த்துக்கோ. இல்லை இந்த விரகத்தை சாந்தப்படுத்து. இந்த விரகமும் சாந்தமாகாமல் என்னை உன் சரணத்திலையும் சேர்த்துக்காம ஏன் இந்த வேதனையில் நான் வாடணும் அப்படின்னு அழுவா, அங்கலாய்ப்பா. ஒரு நாளைக்கு ஒரு சன்னியாசி வந்தார். மீராவை பார்த்த உடனே அவர் வணங்கினார். உடனே யார் நீங்கள் அப்படின்னு கேட்டா மீரா. உடனே அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னார், நான் பகவான் பிராப்திக்காக வீட்டை விட்டுட்டு வந்துட்டேம்மா. சந்நியாசம் கிரகிச்சுன்னுட்டேன். எது வரைக்கும் மோகம் இருக்கோ அது வரைக்கும் பகவான் நம்மளுக்கு அந்த பந்தனத்தினால நம்மளுக்கு பகவான் கிடைக்க மாட்டான். அந்த பகவான் பிராப்தி ஏற்படுறதுக்கு கால தாமதமாகும். அதனால் நான் இப்படி சுற்றின்னு இருக்கிற ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். உடனே மீரா யோசித்து பார்த்தா, பந்தனத்தினால பகவான் பிராப்தி ஏற்பட தாமதமாகும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அவளுடைய காதில் அப்படியே திரும்பி திரும்பி ஒலிக்கிறது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உடனே இப்போ மீராவுடைய மனசில் ஒரு புது ஆவேசம். பக்தர்களுக்கு ஒரு பகவானை அடையணுன்றதுனால அவள் என்னெல்லாம் சிரமப்படுறா. ஆனால் அது அவளுக்கு உண்மையில் அதை மனசில் அது சிரமமாகவே தோணாது. அதுதான் பார்க்குறவாளுக்கு வேணால் அது சிரமமாக தோணும். ஆனால் அவளுடைய பிரயாசைகள்லாம் அவளுக்கு ஆனந்தத்தை தானே கொடுக்கும். அப்போது மீரா மனசில் இப்போ புது ஆவேசம். மீரா சொன்னா, ஏய் சகி, நான் ஒரு பைராகியாக ஆயிட போகிறேன், சன்னியாசினியா
அப்படின்னா. அப்போது ஒரு அற்புதமான கீர்த்தனை அது. ஹே பாலா ஏ பாலா मैं बैरागन हूँगी, हो बाला मैं बैरागन हूँगी, जिस वित मेरा सागे परीजे सोई वेश तरूंगी बाला, सोई वेश तरूंगी ये बाला, ओ बाला मैं बैरागन होंगी அப்படின்னு அந்த கீர்த்தன் பாடுறா. அது எந்த விரகத்தில் இருக்கா. ஒரு நாளைக்கு தாசிகள்லாம் ஏதோ வேலை காரியம் பார்த்துட்டு இருக்கா. மீரா ஓசப்படாமல் எழுந்துண்டா. எந்த கேசத்தினால சேவா குஞ்சில் போய் பெருக்கி நான் சேவை பண்ணேனோ, எந்த கேசத்தினால நான் அபிமானப்பட்டு அகங்காரப்பட்டிருக்கேனோ சில சமயங்களில், அந்த கேசத்தையும் இப்போ நான் தியாகம் பண்ணி தலையை மழிச்சுன்றேன் அப்படின்னு போனால் தலையை மழிச்சுட்டா. அடுத்தது காவி உடைய எடுத்து தரிச்சுண்டா. சன்னியாசினியா ஆகிட்டா மீரா. பாடினா இல்லையா மை பைராகனம் உங்கின்னு, அப்படியே சன்னியாசியா ஆயிட்டா. இனிமேவாது எனக்கு ஷியாம் சுந்தர் கிடைப்பானா அப்படின்னு சகிகளை பார்த்து கேட்குறா. இப்போ தாசிகள்லாம் மீராவை பார்த்து கண்ணீர் விட்டு அழறா, ஆச்சரியப்படுறா. என்ன ஆச்சு பாய்ஸா, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா, மீரா இப்போ யாரண்டியும் எதுவும் பேசுகிறதே இல்லை, பேச்சையே விட்டுட்டா. உடனே அவளாம் ரொம்ப காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. ஏ பாய்ஸா, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டேன் சொல்லுங்கோ அப்படின்ன உடனே, நீ சன்னியாசிகளுக்கெல்லாம் கிடைப்பேன் அப்படின்றது உண்மையானா எனக்கு கிடைக்க மாட்டியா? அதனால தான் நான் இப்போ சன்னியாசினியாக ஆகிட்டேன். இன்னும் என்ன பண்ணால் நீ எனக்கு கிடைப்ப? ஹே கிரிதரா, நீ எப்பவும் என்னை ஏற்றுக்கல அப்படின்னா நான் இந்த சரீரத்தை ஒன்று இந்த துவாரகா சமுத்திரத்திலேயே விட வேண்டியது தான், இல்லைன்னா நெருப்பில் போய் குதிச்சுட்டுமா? நான் என்ன பண்ணால் நீ எனக்கு கிடைப்ப கிரிதரா அப்படின்னு என்னுடைய விரகம் என்னால் இனிமேல் ஒரு க்ஷணம் கூட சகிக்க முடியாது போல இருக்கேன் அப்படின்ற ஆப்பகல் அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ தாசிகள்கிட்டலாம் பேசுகிறத விட்டுட்டா. தாசிகள்லாம் இப்போ அழுது புலம்புறா மீரா அவனுடைய நிலைமையை பார்த்து. தாசிகள்லாம் கிரிதரண்ட போய் சொல்லி முறையிடுறா. ஒரு நாளைக்கு அங்கே ஒரு சன்னியாசி பிக்ஷு வந்தார். பிக்ஷாம் தேகி அப்படின்னு வாசல் கதவுல நின்றுண்டு குரல் இட்டார். உடனே தாசிகள்லாம் ஓடி வந்து பார்த்தா 16 வயசு நிரம்பின ரொம்ப அழகான பிக்ஷு சன்னியாசி. உடனே என்ன நாங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சக்கிகள். உடனே அந்த ஜோகின் அவர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, நான் துக்கப்படுபவர்களுடைய வீட்டில் பிக்ஷா ஸ்வீகரிக்க மாட்டேன், நான் முதல்ல அந்த துக்கத்தை விரட்டணும் அப்படின்னு சொன்னார். உடனே மங்களா சொன்னா, நீ போப்பா, நீ போ, எங்கள் துக்கத்தை சாவரியா சேட்டு துவாரகாதீஷ்னால்தான் தீர்க்க முடியும். அந்த சாவரியா சேட்டுக்கே காது கேட்கல அப்படின்னா வேற யாரால் இந்த பூலகத்தில் இந்த கவலையை தீர்க்க முடியும் அப்படின்னா. உடனே அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னார், நீங்கள் முதல்ல என்னிடத்துல என்ன விஷயம்னு சொல்லுங்கோ அப்படின்ன உடனே கேசரி சக்கி வந்தா. அவள் என்ன பண்ணா, எல்லா விஷயத்தையும் சொன்னான். சரி அப்படின்னா உங்கள் சுவாமினியை முதல்ல நீங்கள் எனக்கு காண்பிங்கோ, நான் முதல்ல அவளை பார்க்குறேன். ஏன்னா நான் பெரிய ஜோதிஷன், நான் பெரிய வைத்தியன், என்ன ரோகம் இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் க்ஷணத்தில் விரட்டிடுவேன், என்ன மனசில் கஷ்டம் இருந்தாலும் அதை ஒரு நொடியில் போக்கிடுவேன் அப்படின்ன உடனே அவன் ஜோகியை உள்ளே கூட்டின்னு போனான். இப்போ மீரா நினைவிழந்து அப்படியே அந்த இடத்துல அப்படியே படுத்து கிடக்கிறத பார்த்தார். உடனே அவர் என்ன பண்ணார், மீராவனுடைய நாடியை எடுத்து பார்த்துட்டு அப்படியே தலையை கவுத்துண்டார். என்ன சொல்லுங்க அப்படின்னா தாசிகள்லாம், இல்லை ரோகம் ரொம்ப கம்பீரமாக இருக்குது அப்படின்னார். சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தாசிகள்லாம், இந்த பாருங்க, நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கி நான் அவளுக்கு சிகிச்சை கொடுத்தேன்னா அவளுடைய ரோகம் சரியாக போயிடும். ஆனால் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும், இங்கே தங்கி நான் அவளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே தங்கி நீங்கள் என்னை தங்க விடணும் அப்படின்ன உடனே, அப்போ எங்கள் சுவாமினியை நீங்கள் சரி பண்ணிடுவேளா அப்படின்னு கேட்குறா சகிகள். அவசியம், கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ன உடனே, அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிடுறா அவள். சொன்ன உடனே அந்த பிக்ஷு சன்னியாசி என்ன பண்ணார், மெல்லமாக மீரா பக்கத்தில் உட்காந்துட்டார். மீராவுடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுட்டார். சரணாமிர்தம் கொடுத்தார், அதை குடிக்க வச்சார் அவளை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மீராவனுடைய நாடி துடிப்பு சரியாக ஆரம்பிச்சது.
அப்புறம் மெல்லமாக மீரா கண்ணை திறந்து பார்த்தா. அப்புறம் மெல்ல மெல்லமாக அவளுக்கு உணர்ச்சிகள்லாம் வந்தது. இப்போ எழுந்து உட்காந்தா. மீரா உடனே யார் யார் என்னுடைய சாவரியா வந்துட்டானா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த சன்னியாசி சொன்னார், நான் சாவரியா இல்லைம்மா, நான் சாவரியா அவனுடைய தாஸ் அப்படின்னா. உடனே மீரா வந்து, அச்சா சாவரியாட்டேருந்து நீங்கள் ஏதாவது சேதி கொண்டுருக்கீங்களா? அப்போது அந்த कोई कहियो रे हरी आवन की, कोई कहियो रे हरी आवन की அப்படின்ற அந்த கீர்த்தனை ஸ்மரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த சாவரியா என்ன சொன்னார் அது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். இல்லை என்ன சொன்னார் அப்படின்னு நான் சொல்லட்டுமாம்மா? அவர் சொன்னார், மீராண்ட போய் நீ சொல்லு, இவ்வளோ அழக்கூடாது. மீரா சாப்பிடல அப்படின்னா துவாரகாதீஷனும் சாப்பிட மாட்டான். மீரா தண்ணி குடிக்க மாட்டேன்னு இடம் பண்ணால் துவாரகாதீஷனும் தண்ணி குடிக்க மாட்டான். மீரா தூங்கலை அப்படின்னா துவாரகாதீஷனும் தூங்க மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன்னு நீ போய் மீராண்ட என்னண்ட சொல்லி அனுப்பிச்சாக்குமா. உடனே மீரா சொன்னா, அச்சா எனக்கா பகவானும் இவ்வளோ சிரமப்படுறாரா அப்படின்னு கேட்குறா மீரா. உடனே அந்த சன்னியாசி சொன்னார், ஆமாம்மா சரி நான் கிளம்புறேன், நான் வந்த வேலை முடிஞ்சிடுது அப்படின்னு அப்படி எழுந்துக்கிறார். உடனே மீரா வந்து அழுதுண்டே, இல்லை நான் உங்களை அனுப்ப மாட்டேன், உங்களை நாங்கள் அனுப்ப மாட்டேன், நீங்கள் வந்தது எனக்கு பகவானே நேரில் வந்தது மாதிரி இருக்குது, நீங்கள் இங்கேயே என்னோடையே தங்கி தான் இருக்கணும் அப்படின்னா. உடனே அந்த பிக்ஷு சன்னியாசி சொன்னார், இல்லை மீரா, நான் ரம்தா ஜோகி, நான் ஒரே இடத்துல நான் இருக்கக்கூடாது, நான் இப்படி ஒரு நாள் ஒரு இடம், இன்னொரு நாள் ஒரு இடம், இப்படி நாங்கள் பரதேசி சன்னியாசிகள், நாங்கள் இப்படி சுற்றிகிட்டே தான் இருப்போம், அது எங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு அந்த ஜோகி என்ன பண்ணார், அந்த தண்டம் அந்த பை அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் கிளம்புறதுக்கு ஆயத்தமானார். உடனே மீரா பின்னாடியே ஓடுறா. இருங்கோ கொஞ்ச நாள் பொறுங்கோ அப்படின்னு ஜோகிக்கு பின்னாடியே அவளும் போகிறா. அவளுக்கு மனசார தெரியுது இவர் வந்தவர் ஜோகி இல்லை, சாக்ஷாத் துவாரகாதீஷ் தான் அப்படின்னு. அந்த தெரிஞ்ச அந்த க்ஷணம் அவர் அந்த தியானமாயிட்டார். அவ்வளோதான். மீராவை பிடிக்கவே முடியல, குழந்த மாதிரி அழறா ஓடுறா. ஜோகி மோகி என்னை விட்டுட்டு, இந்த மீராவை விட்டுட்டு ஏன் போனேள், எனக்கு மனசுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு தானே உங்களை அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னேர், ஆனால் நீங்களே தான் கிரிதர் நீயே தான் ஜோகியா வந்து இங்கே என்னோட தங்கி இருந்த. உடனே சகிகளை பார்த்து சொல்கிறா, நான் எவ்வளவு பெரிய அபாகியவதி பாருங்கோ, ஒரு மாத காலம் சாக்ஷாத் துவாரகாதீஷ் இங்கே வந்து தங்கி இருந்தும் பாப்பினியான எனக்கு அவரை யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அவர் கிளம்ப அந்த சமயம்தான் எனக்கு அவர் யாருன்னே புரிஞ்சுது. இந்த கண்கள் செஞ்ச துரோகத்துக்கு அந்த கண்ணை குத்தி குருடாக்கிடலாமான் இருக்கு எனக்கு அப்படின்னு அப்படியே மயக்கம் அடித்து விழுந்துட்டான். ஒரு நாளைக்கு சமுத்திரத்தை நோக்கி ஓடுறா மீரா. அழறா, விரகம் தாங்க முடியலையேன்னு அழறா. அப்போ அவள் கண்ணுக்கு முன்னாடி அந்த கடலுக்கு நடுவுலேருந்து ஒரு திவ்ய துவாரகா நகரம் அப்படியே தோன்றுறது. அந்த திவ்ய துவாரகாலேருந்து ஒரு திவ்ய சக்கிவதி மீராவை நோக்கி வரா. மீராவனுடைய கையை பற்றிண்டா, ஹே ராணி, நீங்கள் என்னோட பாருங்கோ, உங்களை பெரிய மகாராணி ருக்மிணிஜி உங்களை அழைச்சின்னு வர சொன்னா அப்படின்னா. உடனே இவன் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறா, இவன் என்ன ராணின்னு கூப்பிட்டால, இப்போ என்னடா அது மகாராணி வேற அழைச்சிட்டு வர சொன்னான்னு சொல்கிறா, என்னது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னோடனே அந்த சக்கி சொன்னா, மீராஜி என்னோட பேர் வந்து ஷோபா. உடனே மீரா சொன்னா, நீங்கள் எது பேசினாலும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேன்றது, எனக்கு எதுவுமே காதில் விழமாட்டேன்றது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா. உடனே அந்த சக்கி சொன்னா, மீரா, நான் வந்து ருக்மிணிஜியினுடைய தாசி, உங்களை ருக்மிணி ராணி தான் இப்போ உங்களை திவ்ய துவாரகாவுக்கு அழைச்சின்னு வர சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சுருக்கா. உங்களை நான் இப்போ வந்து திவ்ய துவாரகாவுக்கு அழைச்சிட்டு போகணும், உங்களை துவாரகாதீஷுக்கு ராணியாக ஆக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே மீரா எழுந்துட்டா. உடனே மீரா கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த சக்கி அந்த திவ்ய துவாரகாவை எப்படி வர்ணிக்கிறது. ஒரே தங்க மாளிகை, நவரத்தனங்களாலான துவாரங்கள், உள்ளே போய் பார்த்தானா பகவானுடைய 16,108 ராணிகள் உட்கார்ந்துட்டுருக்கா. ருக்குமணிஜி அங்கே பெரிய முக்கியமான ஆசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்கா. இப்போ மீரா ஓடி போய் ருக்மிணிஜியினுடைய காலில் அப்படியே விழுந்தா.
ருக்மிணி அப்படியே அவளை தூக்கினா, தன் ஹிருதயத்தோடு சேர்த்து அணைச்சிண்டா. ஏம்மா நீ என் காலில் விழற, நீ என்னுடைய சகோதரி இல்லையா அப்படின்னா. உடனே மீரா சொன்னா, இல்லை இல்லை இல்லை, அந்த பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கோ, நான் உங்களுடைய தாசி, எனக்கு என்ன சேவை செய்யணும்னு மட்டும் ஆக்ஞை இடுங்கோ, ஆனால் என்னை திருப்பி அனுப்பாதீங்கோ, நான் உங்களோடையே இருக்கேன் அப்படின்னா. உடனே ருக்மிணி சொன்னா, மீரா இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது, முழுசாக ஒரு மாதம் கூட இல்லை, நீ இங்கே தான் வரப்போகிற, நீ எங்களோட தான் இருக்க போகிற. ஆனால் நான் இப்போ எதுக்கு உன்னை கூப்பிட்டு அமிச்சேன்னு தெரியுமா? நீ உன்னுடைய சரீரத்தை போஷணம் பண்ணிக்கணும். ராணி அப்படின்னா எவ்வளவு சுந்தரமாக இருக்கணும். உன் சரீரத்தை நீ ரொம்ப வருத்தின்ட்ட, அதனால் நீ இப்போது இந்த ரூபத்தோடு நீ எப்படி பிரியத்தம்மா பக்கத்தில் போக முடியும்? உடனே மீரா ஒன்றுமே பேசலை, அப்படியே தலை குனிஞ்சா. உடனே ருக்மிணி சொன்னால், பாக்கி ராணிகளை பார்த்து ஜாடை காட்டினா. எல்லாரும் இப்போ என்ன பண்ணால், ஒரு அமூல்யமான குடங்கள், அந்த தங்க குடத்தில் ஔஷதிகள் போட்டு அந்த ஜலக்குடங்களை அப்படியே உத்தத்தரா எடுத்துட்டு வரா. இப்போ மீராவை என்ன பண்ணா, தங்க பலகையில் அப்படியே உட்கார வச்சா. ராணிகள் இப்போ மீராவுக்கு ரொம்ப அழகாக ஸ்நானம் பண்ணி வைக்கிறா. மீராவினுடைய வயசு அப்போ 66. மீராவனுடைய தேகம் அப்படியே நலிஞ்சு போயிருந்தது, கண்கள்லாம் வெளியில் வந்திருந்தது, தலை மழிக்கப்பட்டிருந்தது, அவளுடைய தேகத்தில் பூரா சுருக்கங்கள், அப்படி அங்கங்கே அப்படியே கட்டியாக அப்படியே கட்டிகள்லாம் வந்துருந்தது. ஆனால் இப்போ இந்த ஔஷதியினால் ஸ்நானம் பண்ண உடனே மீரா ஒரு 15 வயது யுவதி மாதிரி ஆயிட்டா. மீரா முண்டனமான தலையோட தானே இருந்தா. ஆனால் இப்போ அவளுடைய கேசம் பழையபடி வந்துடுது, சரணம் வரைக்கும் தொங்கிறது அவளுடைய கேசம், கருன்னு சுள்ளான கேசம். சரீரத்தில் இருந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு போயிடுத்து. இப்போ ராஜகுமாரி மாதிரியே ஒரே பளபளன்னு பொன்னான காந்தி அவளுடைய உடம்புலேருந்து வீசுறது. அதுக்கப்புறம் அவளுக்கு திவ்யமான வஸ்திரங்கள்லாம் அணிவிச்சு, அவளுக்கு ஆபூஷணங்கள்லாம் பூட்டி விட்டு, அவள் மேலே இட்டர் போன்ற வாசன திரவியங்கள்லாம் பூசி விட்டு அப்படி அழகாக ராணி மாதிரி அப்படியே ஜொலிக்கிறா மீரா. இப்போது அதுக்கப்புறம் ருக்மிணி இப்போது காஞ்சனா அப்படின்னு ஒரு தாசியை கூப்பிட்டா. உடனே அந்த காஞ்சனா தாசி வந்தா. உடனே ருக்மிணி சொன்னா, கஞ்சனா, இந்த மீராஜியை அவளுடைய மகள் எதுவோ அதை எடுத்துகிட்டு போய் காண்பி. இன்றைக்கி வரைக்கும் 16,108 மகள் தான் இந்த துவாரகாவில் இருந்தது. ஆனால் இன்றையிலேருந்து 16,109 மகள் ஆகிடுது. உடனே நீ அதனால் கஞ்சனா, இன்னும் கொஞ்ச நாளில் மீரா அங்கே தான் வந்து ஆகணும், அதனால் நீ இப்போ அவளை எடுத்துன்னு போய் அந்த மகளை காண்பி அப்படின்னா ருக்மிணி பிராட்டி. இப்போ மீரா கஞ்சனாவை இப்படி தலையை தூக்கி பார்த்தா, ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்கேன், ஏற்கனவே பரிச்சயமான மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, மிதுளா தாயிமா மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படி யோசனை பண்ணால், உடனே ருக்மிணி இவளுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுட்டு, ஆமாம் நீ சரியாக கண்டுபிடிச்சிட்ட, இது மிதுளா தாயிமா தான். உன்னுடைய மடியில் இந்த ராணாவனுடைய விஷத்தை பருகிட்டு சரீரத்தை விட்டாலே, அந்த ராணா செய்த கொடுமையினால் அவள் தன்னுடைய விஷத்தை பருகிட்டு இப்படி உன்னுடைய மடியில் தானே பிராணனை விட்டா. பகவான் எப்போவுமே தன் பக்தர்களை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, சிறிய பிரயாசம் பண்ணி பகவானுடைய பக்தர்களை யார் சந்தோஷப்படுத்துகிறாளோ அவளுக்கையும் ஏற்றுக்கிறான். பக்தர்களுடைய பாதங்களை பற்றின்றவாளுக்கு தான் பகவான் எந்த பிரயாசையும் அவள் எடுக்காமையே அவளை பகவான் ஏற்றுண்டுவான். அதனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்தந்த தாசிகள் உனக்கு சேவை பண்ணாலோ அவள் அத்தனை பேரும் இங்கே தான் வரப்போகிறா. முதல்ல கஞ்சனா வந்துட்டா இங்கே அப்படின்ன உடனே இப்போ கஞ்சனாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஜாடை காட்டினா ருக்மிணிஜி. உடனே கஞ்சனா மீராபாயியை அந்த திவ்ய மகள், மீராகிரிதருடைய திவ்ய மகள், அந்த மகளுக்கு கூட்டின்னு போகிறா. அது மகள் இல்லை, அது திவ்ய வைகுண்டம். சுந்தரமான அழகுக்கும் அழகு சேர்க்கிற, பளிங்கையும் பளிக்கிற மாதிரி இருக்கிற அந்த தரைகள், நவரத்தன மணிகள்னால் அலங்கரிக்கப்பட்ட அறைகள், யானை தந்தங்களாலான கட்டில்கள், அதில் கிட்டன்னு போய் மீராவை உட்கார வச்சா. அருகில் ஒரு திவ்ய மணி இருக்குது. கஞ்சனா சொன்னால், இது பாருங்களேன், தாசிகள்லாம் எப்போவுமே அறைக்கு வெளியில் தான் இருப்பா. உங்களுக்கு ஏதாவது சேவா அந்த தாசிகளால் ஆகணும்னா இங்கே இந்த மணியை அடித்தா போதும், அந்த தாசிகள் உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுப்பா அப்படின்ன உடனே மீரா கேட்டால், அது சரி இருக்கட்டும், பிரபு எங்கே
அப்படின்னு கேட்டா. உடனே கஞ்சனா சொன்னா, இதோ இதோ வந்துருவார், இதோ வந்துருவார் அப்படின்னு. இப்போ மீரா வந்து தலையில் அந்த சுனரியை அப்படியே தொங்க விட்டுண்டு தரையை அப்படியே தன் காலால் கீறிண்டு அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கா, மணப்பெண் மாதிரி தன்னை மனசில் நினச்சிண்டு. அப்போ அந்த சமயத்தில் அனந்த ஸ்ரீ சம்பன் ராஜாதிராஜ் துவாரகாதீஷ் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர பகவான் வரார் பராக் பராக் அப்படின்னு சத்தம் கேட்கறது, கதவுகள்லாம் தானாக திறந்துக்கிறது. துவாரகாதீஷ் இப்போ உள்ள அடி எடுத்து வரார், சுகந்தமான வாசனை வீசுறது. மீரா அப்படி தலையை இப்படி நிமிந்து பார்க்கணும் அப்படின்னு அப்படி தலையை லைட்டாக தூக்கினா மக்னமாயிட்டா. அக்ஷய திருத்திய தினம், அன்றைய தினம் பகவான் முதல்ல மீராவை அந்த முதல் இரவில் சந்தித்து அவளுக்கு வைர ஆரம் அணிவிச்சு அதெல்லாம் அவளுடைய நினைவுக்கு வருறது. பகவான் 2 கைகளையும் தூக்கி ஆலிங்கனம் பண்ணுறதுக்கு இப்போது மீராவுக்கு ரொம்ப அருகில் வந்துட்டான். மீராவும் எழுந்து நமஸ்காரம் பண்ணணும் எத்தனம் பண்ணுறா. அவ்வளவுதான் அந்த ஜாக்கி அந்த காட்சி அப்படியே கரைஞ்சிடுது. ஹே கிரிதர் மேரா பிரியத்தம், ஹே கிருபானிதான், ஹே தயாளு அப்படின்னு மீரா என்னை சோகக்கடலில் இப்படி மாற்றி மாற்றி தள்ளாத. மீராவுக்கு இன்னும் நீ எத்தனை பரீட்சைகள் வச்சிருக்க, போதும். ஏன் என்னை அடிக்கடி இப்படி என் பக்கத்தில் வர, ஆனால் உடனே அந்தர்தானம் ஆயிடுற, மறைந்து போயிடுற, ஏன் ஏன் என்னை இப்படி தவிக்க விடுற? நான் அப்போ உன்னுடையவள் இல்லையா? இந்த மீராவை நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு கதறா. இப்போ 2, 3, 4 நாட்கள் ஆயிடுத்து. அங்கேயே அந்த கடற்கரையிலேயே அந்த மணல்லையே அப்படியே கிடக்கிறா மீரா. இப்போ சிரமப்பட்டு தாசிகள் அவளை தூக்கிண்டு குடிசைக்கு கூட்டின்னு வந்துட்டா. இதுக்கு அடுத்த வாரம் மீராவுக்கு மற்றொரு லீலா, அது என்னன்னு பார்ப்போம். அடுத்த எபிசோடோட மீராவனுடைய சரித்திரம், மீரா பகவானோட கலக்கர சரித்திரம், அதோடு நம்மளுடைய மீராவனுடைய பயணம் முடிகிறதுன்னு சொல்கிறதுக்கே என்னுடைய வாய் கூசுறது. பேர்பட்ட ஒரு பெரிய கிருபை நம்ம எல்லாருக்கும் இந்த மீராவனுடைய சரித்திரத்தை இத்தனை நாள் அனுபவிக்கிறதுக்கு பகவான் கிரிதர் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. குருநாதனுடைய கிருப்பையினால் இந்த சரித்திரம் இந்த அளவுக்கு வளர்ந்துன்னு வந்திருக்கு. அடுத்த எபிசோடோட இந்த சரித்திரம் முடிய போகிறது. மீரா मैया की जय, जय बोलो गिरिधरलाल की जय, द्वारकाधीश महाराज की जय, प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्ण.